கற்றலில் தவழ்ந்த என்னை கைபிடித்து நடக்க வைத்தும், தடுமாறி நடந்த என்னை தோள்களை தட்டி ஓட வைத்தும், ஓடி விழுந்த என்னை தூக்கி பறக்க வைத்தும், திசை மாறி பறந்த என்னை நெறிப்படுத்தியும், என்னை செதுக்கிய என் ஆசிரியர் சிற்பிகளுக்கு ஆசிரியர் தின அன்பு வாழ்த்துக்களை அவர்களின் பொற்பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாம் தயாரா இருக்கீங்களா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு உடன் படித்த மாணவர்களின் டியூஷன் ஆசிரியர் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அந்த பள்ளிக்கு பிரைமரி போர்ட் ஸ்கூல்னு பேர். 1890 காலகட்டத்தில் இந்தியா முழுமையும் பெரும்பாலான பள்ளிகள் வாடகை வீட்டில் தான் இயங்கிட்டு வந்துச்சு. உட்கார்றதுக்கு மண் தரை தான், மழை வந்தால் ஒழுகக்கூடிய குறைகள். திருத்தணியில் அப்படி ஒரு பள்ளியில் தான் அந்த பையன் படிச்சுட்டு வந்தான். அவனோட அப்பா பேர் வீராசாமி. அவர் திருத்தணி ஜமீன்தார் ஒருத்தட்ட கணக்கராக வேலை செஞ்சுட்டு வந்தார். குறைஞ்ச சம்பளத்தில் தன்னோட பெரிய குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் திணறினார். தன்னோட மகன் கோயில் அர்ச்சகர் பணியில் சேர்ந்தா குடும்ப சுமை ஓரளவு குறையும் அப்படின்னு முடிவும் பண்ணார். ஆனால் அந்த சிறுவனும் அற்புதமாக படிப்பான். வாய்ப்பாடு, வேத வாக்கியம், குரட்பா, ஆங்கில கவிதைகள் இது எல்லாத்தையும் அசால்ட்டாக ஒப்புவிப்பான். அவனுடைய திறமையை பார்த்த டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க அப்பாட்ட பேசினாங்க. அவனை அர்ச்சகராக்காதீங்க, படிப்பை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு தடுத்தாங்க. திருப்பதியில் வெள்ளைக்காரர்களால் நடத்தப்பட்ட ஹெர்மன்ஸ்பரி இவாஞ்சலிக் லூதரன் ஸ்கூல் அப்படிங்கிற பிரபல பள்ளியில் படிக்க அந்த சிறுவனுக்கு கல்வி ஊக்கத்தொகை கிடைச்சது. புது பள்ளியிலையும் தன்னோட தனித்திறன்களை வெளிப்படுத்தி எல்லாரையும் கவர்ந்தான் அந்த சிறுவன். அந்த சிறுவனுடைய அம்மா சீத்தம்மா. அவனுக்காக திருப்பதியில் அவங்க தங்கிட்டாங்க. அதனால அவங்க குடும்பம் பிரிஞ்சிருச்சு. அந்த நாட்களை சமாளிக்கிறதுக்கு தன்னோட 6ஆம் வகுப்புல உடன் படித்த மாணவர்களுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சான் அந்த சிறுவன். அவர்களுக்கு புரியாத தர்க்கம், ஆங்கிலம் ஆகிய பாடங்களை வீட்டு திண்ணையில மாலை நேர வகுப்பா அவன் எடுத்துக்கிட்டு வந்தான். அவனை விட பெரிய பசங்க கூட அந்த திண்ணை வகுப்புக்கு வந்தாங்க. ஓரணா ரெண்டனா அப்படின்னு அவங்க கொடுக்கறத அப்படியே அவங்க அம்மாட்ட கொடுத்துருவான். அந்த மாணவ பருவத்திலேயே பொறுப்பான ஆசிரியர் மாதிரி அவன் செயல்பட்டுட்டு வந்தான். பள்ளியில கடைசி வருஷம். அப்பெல்லாம் விருப்ப பாடம்னு ஒன்று உண்டு. எதை நாம பள்ளி இறுதி ஆண்டுல விருப்ப பாடமா எடுத்து படிக்கிறோமோ அதைத்தான் கல்லூரியிலையும் படிக்க முடியும். அந்த சிறுவன் அறிவியலையோ மொழியியலையோ தன்னுடைய விருப்ப பாடமா படிக்க விரும்பினான். ஆனா புத்தகங்கள் வாங்க பணம் இல்லாத காரணத்தினால கல்வியை தொடர முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த சிறுவனுடைய அப்பா வந்தாரு. சில புத்தகங்களை அவன்கிட்ட கொடுத்தாரு. அது எல்லாமே தத்துவயியல் புத்தகங்கள். சரி, இதையே விருப்ப பாடமா படிச்சிடலாம் அப்படின்னு அந்த சிறுவன் முடிவெடுத்தான். வறுமை காரணமா தன்னிட்ட என்ன புத்தகங்கள்லாம் கிடைச்சதோ அதையே விரும்பி ஏத்ததோட மட்டும் இல்லாம அதுல உலகத்தின் தலை சிறந்த அறிஞர்கள்ல ஒருவரா அந்த சிறுவன் மாறினான். பல்கலைக்கழகங்களில் சக்கரவர்த்தி அப்படிங்கிற புகழோட வலம் வந்தார். அவர்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன். வறுமை வாட்டிய இளமையை கடந்து இந்திய நாட்டின் ஜனாதிபதியாகவும் உயர்ந்தார். இப்போதும் தனது ஆசிரியர் தொழிலை மறக்காமல் தனது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என அறிவித்து ஆசிரியர்களின் நாயகனாக மாறினார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.